அது என்னவோ தெரியலங்க, இவர் தமிழ்ல டெபியூட் ஆகி சீரியல்ல ஹீரோவா நடிச்சதுல இருந்தே சரி, இல்ல அடுத்த சீரியல் இப்ப ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு, இந்த சீரியலும் சரி, இந்த எல்லா சீரியல்லுமே ராகம் அப்படின்னு தான் முடியுது. இதுல கண்டுபிடிச்சிருப்பீங்க. மௌன ராகம் சீரியல் ஆரம்பிச்சு இப்ப சந்தியா ராகம் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கிறவர் தான் நடிகர் ராஜு பரமேஸ்வர். இன்னைக்கு நம்ம சனி சமூகம் பயோகிராஃபில அவரை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பார்க்க போறோம். எங்க பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, இவரோட திருமண வாழ்க்கை என்ன அப்படின்ற மாதிரி பல பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் ராஜு பரமேஸ்வர். சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 9 பிறந்திருக்காரு 1977. இவர் பிறந்த ஊர் திரிஷூர், கேரளா அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ராஜு பரமேஸ்வர் அப்படின்னு சொல்றதை விட நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கார்த்திக் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா தெரியும். அதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது விஜய் தொலைக்காட்சியில ரொம்பவும் பிரபலமா பல வருடங்கள் ஓடின மௌன ராகம் சீரியல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மௌன ராகம் சீரியல்ல மெயின் லீடா நடிச்சவர் தான் ராஜு பரமேஸ்வர். சோ இவருக்கு அந்த சீரியல்ல அவரோட கேரக்டர் நேம் கார்த்திக் கிருஷ்ணா. இந்த கேரக்டர் தமிழகம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் சீரியல் ரசிகர்கள் எல்லாருக்குமே கார்த்திக் கிருஷ்ணானா அப்படி ஒரு இஷ்டம். நம்மளுமே இவர் முதல்ல சீரியல்ல பார்த்தபோது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எங்கன்னு தான் தெரியல அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் முதல்ல மௌன ராகம் சீரியல்ல தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நுழைறாரு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மலையாளத்துல நிறைய திரைப்படங்களும் சீரியலும் பண்ணிருக்காரு. ஒருவேளை எங்கேயோ தியேட்டர்லயோ இல்ல ஏதாவது யூடியூபோ இல்ல சோசியல் மீடியா பக்கத்துல இவரை பார்த்திருப்போமான்னு தெரியல. அதனாலேயே இவரோட முகம் ஒரு பரிச்சயமான முகமா தான் மௌனராகம் சீரியல்ல இருந்தது. ஒரு புது ஆள் நடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதே போல இவருக்கு குரல் கொடுத்த அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட கண்டிப்பா இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். ஏன்னா இவர் மலையாளி அப்படின்ற பட்சத்தினாலேயே இவருக்கு மலையாளம் மட்டும்தான் வரும், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஆனா சீரியல்ல பாத்தீங்கன்னா நிஜமாவே கார்த்திக் கிருஷ்ணாவே பேசுற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் சூப்பரா டப்பிங் கொடுத்திருப்பாங்க. கார்த்திக் கிருஷ்ணா அந்த குரல் மூலமாவும் சரி, அந்த நடிப்பு மூலமாவும் சரி, தமிழ் ரசிகர்கள்ல பல பேர் கவர்ந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தமிழ் சீரியல்ல இவர் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இவரோட லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல ரொம்ப நெகிழ்ந்தே சொல்லியிருக்காராம். சின்ன வயசுல இருந்தே இவருக்கு நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனா தமிழ் சினிமால நடிப்போமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கனவாவே இருந்திருக்கு. நிறைய தமிழ் படங்கள் எல்லாம் பாப்பாராம். திரைப்படங்கள் எல்லாமே ரஜினி, விஜய், விக்ரம் இவங்களோட திரைப்படங்கள் எல்லாம் எப்பப்பெல்லாம் தமிழகத்துல ரிலீஸ் ஆகுதோ அப்போ கேரளத்திலயும் ரிலீஸ் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பார்த்துருவாங்களா. ரொம்பவே பிடிக்கும். கடைசியா ரஜினி சார் நடிச்ச எல்லா திரைப்படமும் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ் படத்துல நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஓரமாவே இருந்திருக்கு. அது ஒரு கனவா மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த கனவு இவங்களுக்கு நிறைவேறி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? மௌன ராகம் சீரியல்ல சொர்ணம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க தெரியுமா, நடிகை ஷீமா. அவங்க மூலமா தான் நம்ம கார்த்திக் கிருஷ்ணா அதாவது ராஜு பரமேஸ்வருக்கு இந்த கேரக்டர் கிடைச்சிருக்கு. ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ராஜு ஒரு கேரக்டர் இருக்கு, தமிழ் சீரியல் தான், நல்ல சீரியல் தான், ஒரு நல்ல கேரக்டர், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப ஆசை. ஓகே அப்படின்னு வந்துட்டாரு. பார்த்தோன்னே டைரக்டருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு இவரை பார்த்த உடனே. காரணம் இவர் வரும்போதே பிரெஞ்ச் பியர்டோட வந்திருக்காரு. இதை பார்த்த டைரக்டர் இந்த கேரக்டர் கொஞ்சம் வில்லன் மாதிரி இருக்கணும், சோ எனக்கு ஃபுல் பியர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பரவாயில்ல சார், அதெல்லாம் நான் சூப்பரா ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல ஃபுல் பியர்ட் ரெடி பண்ணிட்டு அகைன் பார்த்தபோது டைரக்டர் ரொம்ப ஹாப்பி, ப்ரொடியூசரும் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா நடிக்கும் போதே இவர் சொல்லிட்டாராம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு தமிழ் தெரியாது, ஓரளவுக்கு இப்பதான் நான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு விஷயத்துல என்னோட நடிப்பு சரியில்லை, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க கண்டிப்பா கேரக்டர் மாத்திடுங்க, இந்த மெயின் கேரக்டரை நான் எதுவுமே நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா. ஆனா அது போல இவர் ஆடிஷனுக்கு வரும்போது இது மெயின் லீட் அப்படின்றது அவருக்கு தெரியாதா, அதுக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சிருக்கு. அப்புறமா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2-3 மாசம் அப்படியே அமைதியாவே போயிருக்கு. ஏன்னா இவருக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்ததா. மலையாளம்னா எல்லா ஆர்டிஸ்டும் தெரியும், அதனால பிரச்சனை இல்ல, இங்க ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்றதுனால யார்ட்டையுமே பேச மாட்டாங்களா. ஆனா இவங்களுக்கு அண்ணாவா நடிச்சாங்க தெரியுமா, நடிகர் மனோ, அவங்க ரொம்ப கம்ஃபர்டபிள் கொடுத்திருக்காங்க. அவருக்கு மலையாளம் தெரியும் அப்படின்றதுனாலே இவர்கிட்ட அடிக்கடி மலையாளத்துல பேசுவாங்களா. சோ இவங்க பேசும்போது அந்த மனோ அவர்களுக்கு வைஃபா பண்ண அன்னி கேரக்டரா இருக்கட்டும், காதம்பரியா இருக்கட்டும், இவங்களும் பக்கத்திலே இருக்கும்போது அப்படியே பேசி எல்லாருமே நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்களா. இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரா, எல்லாரும் ஊம் போடுவாங்களா, இவருக்கு சந்தோஷமா இருக்குமா. ஓகே நம்ம பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு, ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு அது புரிஞ்சுதான் ஊம் போட்டாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சிரிப்போடையே சொல்றாரு. அண்ட் இவர் செட்ல பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இல்லைனாலும் குணத்துல ரொம்ப குழந்தையானே ஒரு நபராம். அண்ட் இவருக்கு இந்த சீரியல் ஒரு மிகப்பெரிய ரீச் கொடுத்திருக்கு அப்படின்னு மனம் நெகிழ்ந்து சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துல போனாலும் கார்த்திக் கிருஷ்ணா சக்தியோட அப்பா அப்படின்னு இவரை ரெகக்னைஸ் பண்ணி அன்பு பொழியறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் மதுரைக்கு ஒரு தடவை போயிருக்காரு, மதுரை கோயிலுக்கு. அங்க இவரோட ரசிகர்கள் பார்த்துட்டு கார்த்திக் கிருஷ்ணா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சாமியை வந்து கிட்டையே பாக்குறதுக்கான தரிசனம் வந்து இவரை கூட்டி போய் காமிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா எனக்கு இந்த தமிழ் சீரியல், அதுவும் மௌனராகம் சீரியல்ல இந்த கார்த்திக் கிருஷ்ணா அப்படின்ற கேரக்டர் நான் தான் சொல்லியிருக்காரு. அதே போல கேரளத்திலயும் இவருக்கு வந்து தமிழ் ரசிகர்கள் மூலமா தான் நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கா. கேரளத்துல குருவாயூர் கோயிலுக்கு வந்து நிறைய தமிழ் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்களாம். இப்போ அப்படி இவர் குருவாயூர் போகும்போது தமிழ் மக்கள் யாராவது பார்த்தாங்கன்னா கார்த்திக் கிருஷ்ணா, நடிகர் ராஜு அப்படின்னு வந்து இவர்கிட்ட பேசும்போதும் போட்டோஸ் எடுக்கும்போதும் அங்க உள்ள நபர்கள் எல்லாம் எப்படி உங்களை இவருக்கு தெரிஞ்சது, ஓ நீங்க இந்த சீரியல் நடிக்கிறீங்களா, அது நல்லா ஃபேமஸா அப்படின்னு அதை பார்த்து நிறைய பேர் கேட்டதும் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நிகழ்ச்சியா சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்ச பிறகு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு தமிழ் திரைப்படத்திலையும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்ததுனாலே சைட் பை சைடு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆடிஷனுமே இவர் வந்து அட்டென்ட் பண்ணிட்டே இருக்காரா. அண்ட் இவரோட காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2000 லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களோட மனைவி பேரு தான் தீபா. கிட்டத்தட்ட 18 வருஷம் லவ் பண்ணி 2017 தான் வந்து இவங்க வந்து திருமணம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்களோட மனைவினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட காதலுக்கு அடையாளமா 2 குழந்தைங்க வந்து இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஆதர் மற்றும் சிவன்யா. இதுதான் இவங்களோட பேர் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மௌனராகத்தை தொடர்ந்து சீரியல் முடிஞ்சது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப வருத்தம் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் இந்த சீரியல் வந்து போச்சு, என்னடா இப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நாளே ஒரு சீரியல்ல வந்து கம்பேக் கொடுக்கிறாரு. அதுதான் ஜீ தமிழ்ல இப்பவும் பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய சந்தியா ராகம் சீரியல். இந்த சந்தியா ராகம் சீரியல்ல வந்து ரகுராம் அப்படின்ற கேரக்டர்ல வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். முதல்ல வந்த சீரியலுமே மௌனராகம், இப்ப நடிச்சிட்டு இருக்க சீரியலும் சந்தியா ராகம். அந்த ராகம் அப்படின்றதுல இவருக்கு நல்ல ஒரு லக்கி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு லக்கி சாமா கொண்டு போயிட்டு இருக்கு. அண்ட் மௌனராகம் சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் பாடுற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் தெரியுமா. அந்த ராகமா இருக்கட்டும், அந்த வார்த்தைகளா இருக்கட்டும், இவர் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாராம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதுதான் வந்து இவர் வந்து பண்ணுவாரா. சோ அது மூலமா தான் அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வந்து எனக்கு கரெக்டா வந்தது அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம இவரோட பிலிம் கெரியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மலையாளத்துல கிட்டத்தட்ட 10 திரைப்படங்களுக்கு மேல ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டரா நடிச்சிருக்காரு. அண்ட் சைட் பை சைடு வந்து நிறைய சீரியல்ஸுமே வந்து பண்ணிருக்காரு. நம்ம மௌனராகம் சீரியல்ல கார்த்திக் அவர்களுக்கு ஜோடியா பண்ணிருப்பாங்க தெரியுமா, அதாவது சக்தியோட அம்மா நடிகை சிப்பி, இவங்க கூட சேர்ந்து சந்தானம் அப்படின்ற ஒரு சீரியலுமே வந்து அவர் பண்ணிருக்காரு. அந்த சீரியல் மலையாளத்துல பயங்கர ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ அவரு தமிழ்லயும் நிறைய சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட சாட்டிஸ்பாக்சனே எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் நடிச்சிட்டு இருக்கும் போது டைரக்டர் இருந்து ஓகே அப்படின்னு வந்துட்டா ரொம்ப ஹாப்பி படுவாரா. ஓகே அப்படின்னு வந்துட்டா சரி இன்னைக்கு நம்ம சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் போல, நம்ம வந்து திருத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரா. என்ன இவ்வளவு தூரம் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் எனக்கு ஒரு நல்ல சீரியல் சப்ஜெக்ட் கிடைச்சது, ஒரு நல்ல கதை கிடைச்சது, அது ஒரு நல்ல இடத்துல கிடைச்சது, ஒரு நல்ல டைரக்டரோட கிடைச்சது, ஒரு நல்ல ப்ரொடியூசரோட கிடைச்சது, ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ரோல கிடைச்சது. அதனால என்னோட கேரக்டர் வந்து பிரபலமாகி எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த சாத்தியம் வந்து எனக்கு தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரினால மட்டும்தான் கிடைச்சது அப்படின்னு தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு ராஜீவ் பரமேஸ்வர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவரை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து கண்டிப்பா இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க. இதே போல வேற எந்த பிரபலம், அதுவும் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் பிரபலமா இருக்கட்டும் இல்ல சினிமா பிரபலமா இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் அவங்களோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்கள பத்தின ஸ்பெஷல் நியூஸ் ஆர் பயோகிராஃபி நீங்க நம்ம சினி சமூகம் சேனல்ல பாப்பீங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.